தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் டு விசட் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது சிம் கார்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் உள்ள எல்லாருமே வீட்லேயுமே மொபைல் ஃபோன் வச்சுருப்போம். அது ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் சரி, சாதாரண மொபைலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கண்டிப்பாக அந்த சிம் கார்டு போட்ட மொபைல் வச்சுருப்போம். நம்ம வசதிக்கு தகுந்தாப்புல பார்த்திங்கன்னா சிம் கார்டோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகும். அதாவது 1 2 இருக்கும், ஒரு வீட்டில் 10 கிட்ட வச்சுருப்போம். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்திய அரசாங்கம் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா 10 சிம் கார்டுக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் ஆதாருக்கு கொடுத்து 10 சிம் கார்டுக்கு மேலே வாங்கக்கூடாது. அதாவது 9 சிம் கார்டு வரைக்கும் வச்சுக்கலாம், அதாவது 10 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். 10க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் அதிர்ச்சிகரமான தகவலாக தான் இருந்திருக்கும். இதில் நம்ம பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு வெப்சைட் இருக்குது. நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ப்ரௌசரில் டேப்காப், அதாவது TAFCOP.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டாக வரக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அது மத்திய அரசோட அந்த இணையதளத்துக்கு போகும். இது மத்திய அரசோட அதிகாரப்பூர்வமான இணையதளம். இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இதை செக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நமக்கு தேவையில்லை. நம்ம பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம் கார்டோட அந்த நம்பரை ஃபஸ்ட் அதில் 10 டிஜிட் நம்பரை அதில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த 10 டிஜிட் நம்பரை ஃபஸ்ட் அதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோடை நீங்கள் தவறு இல்லாமல் அதில் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ப்ளூ கலரில் வேலிடேட் கேப்சா அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரோட இணைக்கப்பட்ட அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக ஆதார் நம்பரோட இணைக்கப்பட்டிருக்கும். இணைக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அதுக்கப்புறம் கீழே உள்ள பாக்ஸில் உங்களுக்கு ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜில் இந்த சிம் கார்டுக்கு அகைனஸ்டாக மொபைல் நம்பருக்கு அகைனஸ்டாக ஆதார் மூலமாக எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் லிஸ்ட் அதில் ஷோ ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மொபைல் நம்பரோட ஆதாரம் இணைக்கப்பட்ட ஆதாரோடு சேர்த்து 13 சிம் கார்டு வாங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சட்டப்படியான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், காஷ்மீர் இதில் 6 சிம் கார்டு வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த 2 ஸ்டேட்லேயும். மற்ற ஸ்டேட்டில் 10 சிம் கார்டு வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு 3 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 முதல் 3 லட்சம் வரை அபராதம் விதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்த நம்பரை செக் பண்ணி பார்க்கலாம். நம்பரை கொடுத்துட்டு ஓடிபி கொடுக்குறோம். ஓடிபி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல நம்ம லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆதார் நம்பருக்கு அகைனஸ்டாக ஒரே ஒரு சிம் கார்டு தான் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே அதாவது 10க்கு மேலே நம்ம பேரில் சிம் கார்டு பதிவாகிருக்கும் பட்சத்தை நமக்கு அரசாங்கத்தோட தண்டையிலிருந்து தப்புறதுக்கு வழி இருக்குமான்னு தெரியல. அதனால் உங்கள் மேலே அப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம அந்த சிம் கார்டை நம்ம ரிப்போர்ட் பண்ணி அதை டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் உங்கள் சிம் கார்டு எது இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சிலப்போ பார்த்திங்கன்னா தப்பாக கூட ரிஜிஸ்டர் ஆகிக்கலாம். இதில் உங்கள் சிம் கார்டு எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ சைடில் உங்கள் சிம் கார்டு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை டிக் மார்க் பண்ணுங்கள். டிக் மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 3 காலம் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட் மை நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது உங்கள் நம்பராக எல்லா பட்சத்தில் நீங்கள் அந்த பாக்ஸை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த காலத்தில் நாட் ரெக்யூர்ட் அப்படி இருக்கும். அதாவது இது என்னோடய சிம் கார்டு இருந்தது, இப்போ நான் அதை யூஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ரெட் கலர் கார்டை ரெட் கலர் அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்கள் பேர்லேருந்து அந்த சிம் கார்டு நீக்கம் பண்ணிடுவாங்க. இந்த ரெக்யூர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும், அதாவது க்ரீன் கலரில். இது நம்மளோட கார்டு அப்படிங்கிறதுக்கு இது இருக்கும். உங்களோட பேரில் நீங்கள் யூஸ் பண்ணால் சிம் கார்டு இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாட் மை நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நாட் ரெக்யூர்ட் அப்படிங்கிற அந்த காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரிப்போர்ட் பண்ணிடுங்க. உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டு இருந்தாலும் சரி உங்கள் சிம் கார்டை மட்டும் வச்சுட்டு மீதி சிம் கார்டை போகிறாமல் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களை தண்டனையிலேருந்து நீங்கள் தப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது 10 சிம் கார்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த சிம் கார்டோட எண்ணிக்கையை குறைச்சிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.